பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்பொழுது நடைபெறும் நிகழ்வானது மற்றும் திருப்பலி இவை அனைத்தும் நமது நாட்டின் லோக்கல் டிவி சேனலில் மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பு செய்யப்படும். பாதுகாவலர் செபஸ்தியானுடைய திருநாளை கொண்டாடும் தயார் செய்திருந்த கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்திடலும். இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல அவருடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி எழுப்பப்படவாக. நவ நாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் இந்த செபஸ்தியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று குடும்பங்களிலே சமான ஒற்றுமையை கொடியில் நிறைவாக பொழிந்து எந்தவித ஆபத்துகள் தீ அணுகாமல் பாதுகாக்கவும் அவருடைய நன்மையினாலே நலம் பெற்று அவர் நினைவு கூர்ந்து அவர் முன்மாறியை பின்பற்றி புகுந்தவள அவர்களாக ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மேம்பட்டாடுகின்றோம்.
பிதாவே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். திருப்பலி கருத்துக்கள். ஆலிப்பட்டி ஜே விஜய் லீபாரோசி எழுது பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நிகழ வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டி, குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டி. திருப்பலி முன்னுரை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் நாம் ஒன்று கூடி நம் வாழ்க்கை முழுவதும் இறைவனின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நன்றி, மன்னிப்பு, நம்பிக்கை ஆகியவற்றுடன் அவரது திருப்பலியில் பங்கேற்று புனித செபஸ்தியாரின் வழியாக இறைவனில் புதுப்பிக்கப்பட்டவர்களாக நம் வாழ்வை சாட்சியாக மாற்றுவோம். நாள் முழுவதும் இறைவன் சிவஸ்தியுடைய குடும்பத்தை பாதுகாத்து நன்றி செலுத்தி உங்களை எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வாழ்ந்துள்ள புனித நடைகளையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா மனத்திலே எங்களுக்கு அருள உண்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சி எழுப்பின செபஸ்தியாரின் குடியேற்ற விழாவிலே அவருடைய சிறந்த எழுத்துக்காக ஆன்மீக உண்மை பெற்றுள்ளோம். இவ்வாறு மனதிற்கும் கீழ்ப்படுவதை விட உமக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்திலே வைக்கிற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துவதில் ஆண்டவர் உம் திருமகனாய இயேசு கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேலுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 16 முதல் 23 முடிய. அந்நாளில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கின்றேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக விருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழைத்து விட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தது ஏன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாத்தை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருள் என்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நெஞ்சே நீ
obedience
செய்தாங்க, கீழ்ப்படியாமல் இல்லையோ அனைத்தான் பாவமாச்சு. அந்த பாவத்தால் வந்தது என்ன? சாவு. சாவுக்கு மட்டும் கலந்து கண்டுபிடிச்சு தான் வச்சு கடவுள் உலகமே தாங்கிட்டு நினைச்சு பாருங்க. 10ஆம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொழி அவர்கள் எழுதி வைத்தார். இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக எழுதி வைத்தார். இறப்பு அவருடைய பணிங்க, நம்ம கையில் இல்லை. அப்ப கீழ்ப்படியதை பற்றி முதல் வாசம் சொல்லுது. சவுல் ஆட்சி புரிந்தாரு, சரியில்லை. சாமியுடைய அறிவித்துட்டாரு, அவனை போய் சொல்லு, புத்தினை சொல்லு, உடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் சொல்லு இருந்தாரு. சொன்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஈசாயை கொடுத்தாரு. ஈசாயை கொடுத்து உன் பிள்ளையை ஒருத்தனை வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். மொத்தம் 8 பேர் ஈசாயை கிடந்தாங்க. 7 பேரை கிடக்க செய்தார். யாருமே 7 பேரும் கடவுள் போன்றவர்கள் அல்ல என்பதை தெளிவாக சொல்லிட்டார். திரும்ப ஈசாயை கொடுத்து இத்தனை பிள்ளை தான் அவங்க, நான் ஒன்னே ஒன்று கண்ணைக்கணும் இருக்கேன், நான் யாரும் பேசியிருக்கேன், அவன் போய் கூட்டு வரேன். அது யாரு? அவர்தான் தாவீது. இவன் தான் நமக்கு உரியவன் என்று அனுப்பி செய்தவர் சார். தாவீது ஆட்சிகள் 80 ஆண்டு காலம். இஸ்ராயல் 40 வருஷம், எருசலேம் 40 வருஷம். திருப்பாடல்கள், சங்கீதங்கள் அவருக்கு நெருக்கமான படம் தான் தாவீது. எல்லாம் இசைக்கருவிகள் இசைக்கக்கூடியவர், நெஞ்சுக்கு நெருக்கமான கடவுள். அவரைத்தான் தெரிந்து முதலில் வெற்றி பெற்றார். நீ கோடியை தப்பி அடிச்சுட்டாரு, நான் சின்ன பையன், நீ போ, நான் கூட இருக்கேன், அவ்வளவுதான். முதல்ல வெற்றி பெற்று இந்த கோடியத்தை முடிச்சாரு. அவர் செய்த மாபெரும் ஆற்றலை நன்றி செலுத்துகிற இறைவன் என்றென்று உள்ளது அவருடைய பேரன்பு இலக்கம். அதனாலதான் கடவுள் காப்பு கொண்டார் தாவீது. அவனால நம்ம இருக்க முடியாது. சில விஷயத்தில் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் கோயில் கட்ட ஆரம்பிச்சாரு. நீ கட்டணும்னா உன் மையம் கட்ட ஆரம்பித்தாரு. சாதனம் 46 ஆண்டுகள் கட்டி கட்டப்பட்டது எருசலேம் தேவாலயம். ஒரே ஒரு பிரதேசம் மட்டும்தான். இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். நோன்பை பத்தி நீ சொல்றாரு. நானும் நோன்பு இருக்கு, நீங்க நோன்பு இருக்கு, உங்க சிடர் ஏன் நோன்பு இருக்குதில்ல அப்படின்னு சொல்றாரு. யூத சமுதாயத்தில் திருமண நிகழ்ச்சினா 10 நாள் நடைபெறும். கடைசி நாள் தான் திருமணம். தினம் செலிப்ரேஷன் தான், விழாக்கள் தான். எல்லாம் ஒன்று சேருவாங்க, கை நிறுத்துவாங்க, பிரச்சனை பேசுவாங்க, நிறைய. நம்ம ஊரில் 10 நாளைக்கு சோறு போடணும்னு வச்சுக்க, நம்ம நிலைமை என்ன? தலையில் துண்டு போட்டு போக வேண்டியதான். அப்படிதான் அது யூதருடைய பாரம்பரியம். சட்டத்தை எடுத்துக்குவாங்க, செயல்பட எடுத்துவாங்க. நோன்பு முதல் சொல்ற ஜெபத்துக்கு, உள்ளத்துல சொல்ற ஜெபத்துக்கு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ற ஜெபத்துக்கு தான் எல்லாமே உண்டு. அப்ப ஈஸியா சொல்ற ஆண்டர் மனநாள் தன்னோடு இருக்கும் அளவு மனநிலையில் தூக்கம் கொள்ள முடியுமா? அவரை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்ப நோன்பு இருப்பார். நோன்புல நம்ம செலுத்திய ஜெபம் கட்டாயம் இருக்கிறார் கடவுள். அதான் அழகை சொல்றார். நீ மருத்துவ நோன்பு இருப்பது அவசியம் சொல்றாங்க, ஒரு சிலர் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உடல் கட்டமைப்பை பொறுத்து, உங்களுடைய மனநிலையை பொறுத்து, உங்களுடைய சிந்தனைகளை பொறுத்து, செயல்பாடுகளை குறித்து எல்லாம். இந்தியாவில் 90
சுகர் பிரஷருங்கிறார். அமெரிக்காவில் 90% ஹாஃப் மைண்டட். அந்த சூழ்நிலை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நோன்பிலிருந்து கடவுளை ஜெயிப்பது சாலை சிறந்தது. 60க்கு மேல சீனியர் சிட்டிசன் எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தால் கடைசியில் வைராகியத்திலேயும் ஆனந்தத்திலேயும் ஆங்காரத்திலேயும் வாழ்வது வாழ்க்கை குறுகி போய்விடும். அதான் வாழ்க்கை. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்வதில்லை. நாளைக்கு நம்மக்குள்ளே நம்ம பேரப்படி வாழணுமா கேள்விக்குதான். எந்த மாற்றம் கிடையாது. கடவுள் நம்மளை சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார். எப்போ நீ படைக்கும்போது நன்றி சொல்லி படைக்கணும். காலையில் நீங்கள் நன்றி சொல்லிருக்கீங்க. 2 படைக்கணும். நன்றிக்குள்ள அவ்வளோ வார்த்தை. என்னென்னை கொண்டாட உயிர் கொண்டாடங்களை செய்ய வேண்டிய குற்றமாக நன்றி மறப்பது நன்று. அவ்வளோதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்போ நோன்பு இருக்கோம்? நாம் பேசுங்க தவச இடத்துல தவக்காலம் இருந்து உன் வாழ்க்கையை நீ சுய ஆய்வு செய்து எதிரெல்லாம் நீ பலவீனமாக இருக்கிறீரோ அதெல்லாம் திரும்பி கடவுள் வருவதற்கான வழிமுறை தான் சீசன். பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? இப்ப பாருங்க கைது யோசிக்கணும். என்ன சிக்கல் இருக்கு? 2 பேர் தான் வந்துட்டாங்க. அவன் யோசிப்பா. நீங்களாம் பாருங்க சின்னஸ். அதனால சகோதர சகோதரிகளே திருப்பலை தன்மையில் கூடும்போது பாவனையை மனவரலாம். எடுத்தனை மனைக்கு வந்துடுறார் பர்கீனஸ். ஜீசஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு ஜீசஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்பெல் சொல்லி பார்க்கலாம். ஜீசஸுக்கு முதல்ல என்ன? ஜாய் ஆஃப் பீப்பிள், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கடவுள். அப்புறம் சொல்லுங்க. இட்டர்னல் லைஃப் கொடுக்கக்கூடிய கடவுள். நிலைவாதை கொடுக்கக்கூடிய யாரு? கடவுள். அடுத்து சொல்லுங்க. அடுத்து என்ன? Sanctify to Jesus. இந்த மாணவ மீட்பு பெறுவதற்காக எங்க தோன்றாரு? ஹியூமானிட்டி சிலையில் தோன்றார். சான்டிஃபிகேஷன் டே கொண்டாடுவாங்க. குருவை தினம் அன்னைக்கு கொண்டாடுவாங்க. சரியா? அடுத்தது என்ன? அன்கண்டிஷனல் நிபந்தனைக்கு அன்பு கொடுத்து இருக்கிறார். சரியா? கடைசி எடுத்து சாக்ரிஃபைஸ் தியாகத்தினுடைய வடிவம் தான் கடவுள். சின்ஸ் ஃபர்கிவ்னஸ் கொண்டு வர பாவத்தை மன்னிக்கக்கூடியது யாரு? கடவுள் கொண்டு வர. இந்த அடிஷனல் பின்பற்றுகிறது தான் பாதுகாப்பு சமஸ்தியா. ரோம தளபதி ரோமியர்கள் மத்தியில பதவி தான் முக்கியம். இருந்தாரு. ஜீசஸ் மேல குற்றம் சுமத்தினாங்க. ஆனா ப்ரூஃப் நடக்கல. ஏழை வீட்டு சாப்பிட்டாரு, உயிரினார் குணமாட்டினாரு, குறை சொன்னார். யார் நிரூபிக்கப்படல. பிலாத்து சொல்றான், ஒரு குற்றம் காணவில்லையே அப்படிங்கிற.
மீண்டும் கேட்கிறா, உன்னைய சாகடிக்கிற பவர் உண்டு, விடுதலை செய்ய பவர் உண்டு அப்படிங்கிறா. நீ அரசன் தானாங்க. ஏசு என்ன சொன்னாரு? அரசன் என்று சொல்லி நீ தான் அரசன் சொன்ன, நான் சொல்லவே இல்லை. அரசு எவ்வளவு சார்ந்தான் எங்க சீடனையை காப்பாற்றிப்பாங்க. தந்தை விரும்புகிறார். அப்ப மேலிருந்து அகப்படாவிட்டா இந்த பவர் ஒன்று கிடைக்காது. அதே சொல்லிடுறார். அப்படி அவருடைய கூற்ற தன் வாழ்க்கையை எடுத்து ராணுவ பயிற்சி பெற்று ரோமிய படத்தில் விதியாக இருந்து மன்னனுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு அவன் குழுன்னு சொல்லி குற்றின் குளவினாக விட்டு மீண்டும் எழுந்து வந்து அரண்மனையில் பேசுகிறார். இந்த வல்லமை யார் கொடுத்தது? கடவுள்தான். நீ அன்புடைய சகோதர சகோதரர்களே, வாழ்வது உண்மை வாழ்ந்த தலைவர்கள் சொன்னார். கடைசியாக ஒரு இளைஞன் வந்து கடவுளுக்கு வர கேட்டான். ஒரு மாசம் வேண்டிக்கிட்டே இருந்தார். கடவுளுக்கு கேட்கிறேன் ஒன்றுமே விடை கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னான். திடீர்னு கொண்டார் கோயில். உடனே நமக்கு என்ன செய்ய, என்ன வேண்டும்? சொத்துக்கள் எனக்கு வேண்டும் வாங்கிக்கிறாரு. ஆமாம், நிலப்பதங்கள் வேணும் வாங்கிக்கிறாரு. பணக்காசு வேணும் வாங்கிக்கிறாரு. கடைசியில கேட்ட நிம்மதி வந்து கேட்டார். நிம்மதி வந்து போகையில் தான் இருக்குது, உனக்கு கொடுக்கறதே நான் கொடுத்துட்டேன், நிம்மதி என்ன செய்ய அப்படின்னு கேட்டார். உன் நற்செயலை கண்டுதான் நீ நிம்மதியை ஏற்படுத்திக்குவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ஷேர் டு அதர்ஸ், பகிர்வு. உனக்கு கொடுத்து உனக்கு கூட வச்சுக்க, அடுத்தவனுக்கு கொடுக்குற. வலதை செய்வது தெரியாமல், அதான் உண்மை. அன்புடைய சகோதர சகோதரியா, அரசனுக்கு பற்றி சொல்ற அளவுக்கு கடவுள் தெளிவ கொடுத்தா, தெளிவ கொடுத்தாருனாங்க நீ பேசுற. நீ நினைக்க மதிப்பு மதிக்க முடியாது. சாப்பிட்டு அப்படி வந்தவர்கள் தான் புனிதர்கள். குறிப்பாக கிராமப்புறங்களிலே இவர்கள் தான் அதிக பேர் வச்சு சிறப்பாக மிகையாக தொடக்க காலத்தில் சரி சான்று வந்தோம். ரத்தத்தை நித்தம் மாற்றினாங்க. அதனாலதான் இன்றும் அவருடைய பேரும் பேரும் உலகம் பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக கிராமப்புறங்களில் பில்லி சுமியா, பெருவாரி காய்ச்சல் இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வர முடியாது. இந்த பிரசன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அதை உணர முடியும். நான் சின்ன பிள்ளையில இருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி அகையில அன்புடைய சகோதர சகோதரர்களே, நம்ம புனித பரிந்துரை நம்ம கட்டாயம் தேவை. அன்புடைய சகோதர சகோதரர்களே, கடவுள் என்றைக்குமே தாமதம் செய்ய மாட்டோம். நம்ம கடவுள் வந்து ஏற்கனவே கொடுக்குற கடவுள் கிடையாது. எந்த எண்ணத்தை ஜெபிக்கிற, எந்த வகையை ஜெபிக்கிற, எதற்காக ஜெபிக்கிற, அதான் கடவுள். ரெண்டு பேரும் ஜெபிக்க போனா ஒருத்தன் பரிசையும் ஒருத்தன் நாயக்கார். யார் ஜெபம் கேட்கப்பட்டது? யார் ஜெபம் கேட்கப்பட்டது? என்ன பேச்சைங்களா? பரிசையும் போனா நான் 10 ஒரு ரூபா கொடுக்குறேன் பெருமை பேசுறேன். ஆயக்கார் என்ன பண்ணா கோயில் வெளியே நிற்கிறேன். ஆண்டவரே நான் பாவம்னா நான் காலத்துட்டேன். ஆயக்கார பேச்சுதான் கேட்டுச்சு. ஜெபம் கேட்கப்பட வேண்டும். தெய்வத்தின் கண்ணை மறைக்கவே முடியாது. மற்ற நம்ம கண்ணெல்லாம் மறைச்சிடலாம். தெய்வத்தின் கண்ணை ஒருவரும் மறைக்கவே முடியாது. இதே அன்புடைய சகோதர சகோதரர்களே, நீங்க மரம் நட்டீங்கன்னாக்க உங்க சந்ததிகள் அந்த பழத்தை குடிச்சு சாப்பிடலாம். நீ கடை வாங்கினா உங்க சந்ததி கட்டி கட்டிக்கலாம்.
நம்ம வாழ்க்கை நம்மளோட போடுறது நமக்கு பின் பிள்ளையோட பிள்ளை பிள்ளையோட பிள்ளையா ஜெனரேஷன். அப்படி வந்து இந்த தாத்தா அப்படி பேரை சொல்லி இவங்க பேரனா அம்மாங்க வாங்க அப்படின்னு பேசும்போதுதான் அவங்க பார்த்தது இல்லை. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைனாச்சு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5% வாங்கணும். அதான் எனவே நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்து பிறந்தவங்க காட்சி வைப்போம். இறை செய்து மாபெரும் கொடைக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியின் முகத்தான் நம்ம செபஸ்தியார் வழியாக பிறருடைய எல்லா ஆசீர்வாதமும் எல்லா குடும்பங்களும் பிரிச்ச வல்லமையுள்ள இறைவன் உங்களை இன்னும் சிறப்பாக ஜெபிப்போம். நண்பர்களே, அந்த மாலை பொழுதிலே செபஸ்தியார் அடிப்படையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை சிறப்பாக இருக்கு நம்ம தேவையை யாரோட சொல்லுவோம். Thank you.
காணிப்பதை எல்லா தந்தையாய் நமக்கு ஏற்றதாக படிஜீவியுங்கள். கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய நாளுக்கு கொடுக்கும் மகிழ்வு முயற்சிகளின் மதிப்புகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களை பாவம் மன்னிப்பு இட்டு செல்லவும் நன்றி செய்வதாக நிலைத்திருக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவையாக நன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பரிசாட்சியார் புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அருள்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின் மேல் உமது வல்லமை சிறந்தோ செய்து வலுவற்றவர்களை உமக்கு ஆற்றல் சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விஞ்ஞானோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் இசை பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, இனியாவை தூயவருக்கு நினைத்திருக்க ஒன்று ஆவியுடைய தூய ஆவியாரை விழுந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாவின் விமானமாகும். அவர் பாடுபடுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தான் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே விருந்தறிந்தியவன் இன்னத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அவை
வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். பாவங்களின் இதோ இறைவன் சன்னதி. ஒரே உலகின் பாவங்களை போக்கொண்டவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம். தெய்வத்தின் திருவுருவத்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அவருக்கு பேறு பெற்றவர்கள்.
கொடைகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். புனித செபஸ்தியாரின் வழியாக திருமகனின் மரணத்தை அறிவிக்கும் நாங்கள் அவரது உயிர்ப்பிலும் ஆட்சியிலும் புனித மாற்றுடன் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் சிலர் வாசிக்கிற தலைமை கொண்டார். ஆறுதலின் திருப்பமுற்றாக உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் சமூக செய்து தமது ஆசின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. செபஸ்தியாரின் பரந்துரையால் இடர்கள் அனைத்திலிருந்து அவர் உங்களை விடுவித்து உங்களுக்கு இதயங்களை தமது அன்பினால் உறுதிப்படுத்துவாராக. நம்பிக்கை அன்பாய் இப்படியான நிறுவனம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆக வாய்ந்த செயல்களின் வழியாக நிலை வாழ்வின் மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. செபஸ்தியாரின் பரிந்துரையினாலே அனைவரும் நம்மோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார் என்ற விவிலிய வார்த்தையின் அடிப்படையில் நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியார் வழியாக கர்த்தர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் நம் புனிதரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். மேலும் மகிழ்ச்சியூட்டும் விதமாக அருட்பணி திரு ஈ.எஸ். ஆரோக்கியசாமி அவர்கள், பங்கு தந்தை தொட்டியன் அவர்கள் நம்மோடு சேர்ந்து கொண்டாட இத்திருவிழாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். இதில் நாமும் மகிழ்ச்சி கண்டு தந்தையரை கௌரவிக்கும் விதமாக நமது ஆலய பணி தலைவர் திரு அமல்ராஜ் ஜெயக்குமார் அவர்களை அருட்பணி திரு ஈ.எஸ். ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் என்பதை உங்களது பலத்த கைத்தட்டல் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் அழைக்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய பணிகளை ஒதுக்கிவிட்டு நம்முடைய ஊருக்கு நம்முடைய அழைப்பிற்கு முன்னுரிமை தந்து எப்பொழுதும் நாம் அழைக்கும் தேவன் அனைத்திற்கும் கலந்து கொள்ளும் அர்ப்பணி அன்பு சகோதரர் வி.எஸ். ஆரோக்கியசாமி அவர்கள் இங்கு வந்திருப்பதே காரணம் நம் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் நம்மவர், நம் உறவினர், நம் அன்பிற்கு உரியவர். மேலும் அவர் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது இந்த ஊருக்கு வந்து திருவிழாவை கண்டு கழித்தது போல் இன்று குருவனாதாக வந்து நம்மளுக்கு திருப்பலி நிறைவேற்றி தந்திருப்பது நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கும் இது நிறைவேற்றி தந்திருக்கின்ற ஒரு மகிமை. அதனால் இந்த மகிழ்வோடு இந்த நமக்கெல்லாம் இந்த மகிழ்வை இரட்டப்பாக்கி தந்த நமது அருட்தந்தை ஈ.எஸ். ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நம்ம அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன். அடுத்தபடியாக
உபயம் செய்த திரு ரீகன், ஆலய எலக்ட்ரிக் முறை உபயம் செய்த திரு ரீகன், மணப்பாறை சுற்றுலாப்பள்ளி வாகன வசதி செயல்படுத்த திரு அந்தோணிசாமி சத்திரப்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. திருவிழா பத்திரிகை உபயம் செய்த எஸ்எம்எஸ் திரு ஆரோக்கியதாஸ் மற்றும் தெய்வ திரு அலெக்சாண்டர் மகன் ராஜா மேற்கு பெண்ணாவரம் திண்டுக்கல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. திருவிழா பந்தல் ஆலய விழாளர் மற்றும் சமூக சர்வீஸ் அமைத்து கொடுத்த திரு ஆரோக்கியம் மற்றும் திரு ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்கொடையாளர்கள் விழாவிற்கு நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள் திரு ராமன் ராமச்சந்திரன், திரு போஸ்கோ சுந்தரராஜ், திரு பிரான்சிஸ் சேவியராஜன், திரு ஜேம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, திரு அருள் பிஎஸ்என்எல், திரு ஜெகன் பச்சவட்டி, குட்டீஸ் நடானியா, திரு ஜெயசிங், திரு ராஜசேகர், திரு பாலன், திரு மரிவியன் தேசராஜ், திரு ராஜராஜன், திருமதி கண்மணி, திரு அந்தோணி, திரு ஆரோக்கியம், மகளிர் குழு சின்னோடையாப்பட்டி, ராபின் பாடல் குழுவினர், நகர் டிவி சார்பாக வேறு யாரும் உபயோகங்கள் மற்றும் நன்கொடைகள் தேர்தலை பயணித்திருக்கின்ற செபஸ்தியாருக்கும் அன்னை கண்ணியா அவருடைய ஆசீர்வதித்து அர்ச்சித்து சுமிதப்படுத்த வேண்டுகிறோம். இவர் கற்பித்தல் பயன்படுத்தி நினைவுபடுத்தும் அனைவரும் இவ்விழாவில் நடைபெற்று மறுநாள் முடிவில்லாமல் மேடைய செய்துள்ளோம். நாடுகளாய் கிறிஸ்துவியா கொண்டாடுகிறோம். பாட வந்து சிறுவத்தை
ஸ்வெட்டர் பிடித்துக் கொடுக்குமாறு